Good morning. காலை வணக்கம். Are you here? God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. I'm happy to be in the house of the Lord one more time. மீண்டுமாய் ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். I'm not sure if some of you remember me. I have been here a couple of times. நான் இங்க ஒரு 2-3 தடவை வந்திருக்கிறேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. But this one is after a long gap. ஆனா இப்பொழுது நீண்ட நாட்களுக்கு பின்பாக மீண்டுமாய் உங்களை நான் சந்திக்கிறேன். But wherever I am, I'm happy to be in the presence of the Lord. Amen. எங்க இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. And this morning I'm privileged to be worshiping with you at your church. எனக்கு இன்றைக்கும் உங்களோடு கூட சேர்ந்து உங்களுடைய சபையிலே ஆராதிக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். And I want to thank Pastor Stephen Viswasam and Sister Rita. இப்பொழுதும் பாஸ்டர் அவர்கள் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். Who has been a good friend. எனக்கு ஒரு நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. And they have been very close and they have facilitated us every time we visited here. நாங்கள் இங்கு வரும்போதெல்லாம் எங்களை கவனித்து எங்களை பராமரித்து இருக்கிறாங்க. But moreover, I thank God for giving me the opportunity to minister to you this morning. இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் பாராட்டின இந்த தயவிற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். And so his family has been a blessing to me in many ways. போதகர்களுடைய குடும்பம் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் பல விதங்களிலே இருந்திருக்கிறது. And we did have some fun time when he visited Australia. எங்களுடைய ஊருக்கு அவர் வரும்போதும் கூட எங்களாலே சில காரியங்கள் மகிழ்ச்சியாய் செலவிட முடிந்தது. But I'm not sure if he told you that, but if he didn't, that's okay. ஒருவேளை உங்களுக்கு சொல்லலனாலும் நான் உங்களுக்கு அதை சொல்லிக்கிறேன். All right. So this morning I want to get straight to the word of God. இப்பொழுதும் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். And as I was listening to the songs that were sung in this house this morning, இந்த காலை வேளையிலே நம்முடைய சபையிலே பாடப்பட்ட பாடல்களை கேட்கும்போது it has one unique theme. ஒரு காரியம் மறுபடி வந்தது. And that is the infilling of the Holy Spirit and the power of the Holy Spirit. அது தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படுகிறது, தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகிறதை குறித்து. It is not a sensual experience. அது ஒரு அத்தியாவசியமான தேவை. He is not a smoke. அது ஒரு புகையிலே இருக்கிற ஒரு அனுபவம் அல்ல. But he is a person. நாம் பார்க்கலாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புகையிலோ ஒரு தோற்றத்திலோ அதாவது ஒரு நினைவிலோ இருக்கிற ஒரு நபர் அல்ல, அவர் ஒரு சரியான நபராய் இருக்கிறார். And so this morning he is in this house. அந்த நபராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்முடைய சபையிலே இருக்கிறார். When the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது everything must change. எல்லாம் மாற வேண்டும். Everything will have to change. கண்டிப்பாய் மாறித்தான் ஆக வேண்டும். Everything is going to change. நிச்சயமாய் மாறும். There is no room for compromise. எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லை. And that doesn't need to happen only just in the congregation. அது சபையின் ஜனங்களின் மத்தியிலே மாத்திரமல்ல, but it has to happen in our individual lives. அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும். Because on the day that you and I came to the cross, நாம் சிலுவை நிழலுக்குள்ளாய் வந்த நேரத்திலே, when Jesus forgave yours and my sins, உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்களை தேவன் மன்னித்த வேளையிலே, the Bible tells us that we have been sealed by the Holy Spirit. வேதம் சொல்லுகிறது நாம் பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். And we have been set apart for him. அவருக்காய் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். So the power just does not need to manifest in the congregation. எல்லோரும் சேர்ந்து இருக்கிற சபையிலே மாத்திரம் அவருடைய வல்லமை பிரத்யட்சமாய் தெரிவது அல்ல. In your homes, in your bedrooms, in your workplace, in your car, everywhere you need to experience the Holy Spirit. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய அறைகளிலே, நம்முடைய வாகனங்களிலே நாம் செல்லும்போது வரும்போது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்களிலும் அவருடைய வல்லமையை உணர வேண்டும். But there comes a time in our life, ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் வரும். as life gets better, வாழ்க்கை சில காரியங்கள் நன்மையாய் போகும். as the Lord keeps up with his promises, அவர் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். and
we have got so used to, நாம் சில சமயங்களில் பழக்கப்பட்டு விடுகிறோம். and so therefore we forget the very purpose that we were saved for. நாம் இப்படி காரியங்களை நாம் பழக்கப்படுவதினாலே நாம் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சில சமயங்களில் மறந்து விடுகிறோம். Why did Jesus save you and me? எதற்காக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார்? And there is a greater purpose. கர்த்தர் ஒரு பெரிதான நோக்கத்தோடு கூட நம்மை பிரித்து And எடுத்திருக்கிறார். I'm sure you know that. அது கண்டிப்பா நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு காரியம். But I am today want to talk about that how this power needs to work in our individual life. ஆனால் இன்றைக்கு இந்த வல்லமை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். Because Jesus promised us, ஏனென்றால் இயேசு நமக்கு அதை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். when the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது he's going to do what? அவர் என்ன செய்ய போகிறார்? He is going to reveal that which you do not know. நமக்கு அறியாததை அவர் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். The things that you can't see. நம்மால் பார்க்க முடியாததை வெளிப்படுத்துவார். The things that the soul is used to. நம்முடைய சில சமயங்கள் ஆவி பழக்கப்பட்ட சில காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். The things that we have got used to through culture. நாம் சில காரியங்கள் நம்முடைய பாரம்பரியத்திலே அனுபவித்த காரியங்கள் சில மாற்றி அவர் வெளிப்படுத்துவார். So when the Holy Spirit comes, எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வருகிறாரோ, and when you read his word, அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது you are able to see things much more clearer. நம்மால் தெளிவாய் சில காரியங்களை பார்க்க முடியும். But when we don't see them, ஆனால் நம்மால் பார்க்க முடியாவிட்டால், and when we see things so murky and it's kind of little like blur. சில சமயங்கள்ல நம்மால காரியங்களை தெளிவாய் பார்க்க முடியாமல் பழுதடைந்தோ பாழாயோ பார்க்கக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டால், then we see our soul man begins to operate. அப்பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற உண்மையான ஆவியின் மனிதன் செயல்படுகிறான். So I want to bring a thought this morning before you. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட ஒரு எண்ணத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And the title of my message is taken from Judges chapter 1 verse 1 to chapter 2 verse 5. நான் இன்றைக்கும் இந்த செய்தியை நியாயாதிபதிகள் முதல் அதிகாரம் அதிலே 1 லிருந்து 5 வசனங்களுக்குள்ளாய் நான் துவங்க விரும்புகிறேன். And the title of my message is Iron Chariots. என்னுடைய செய்தியின் தலைப்பு இரும்பு ரதங்கள். So if you have turned to Judges, I want to focus on 5 verses from chapter 2 verse 1 to 5. நான் 5 வசனங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 1 லிருந்து 5 வசனங்கள் வரை. And I'm going to read these 5 verses and then you can read it in Tamil. நான் ஆங்கிலத்திலே வாசித்த பின்பாக இந்த 5 வசனங்களையும் நீங்கள் தமிழிலே வாசிக்கலாம். The Lord's angel went up to Gilgal to Bochim. He said, I brought you up from Egypt, and I led you into the land I solemnly promised to give you to your ancestors. I said, I will never break my covenant with you, but you must not make an agreement with the people who live in this land. You should, underline the word, tear down the altars where they worship. But you have disobeyed me. Why would you do such a thing? At the time I also warned you, if you disobey, I will not drive out the Canaanites before you. They will ensnare you, and their gods will lure you away. When the Lord's angel finished speaking these words to all the Israelites, the people wept loudly. They named that place Bochim and offered sacrifices to the Lord there. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி
உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும் நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகீம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். Let us pray. ஜெபிக்கலாம். Heavenly Father, பரலோக தகப்பனே, you reign in majesty நீர் மகிமையிலே வீற்றிருக்கிறீர். and you are here. இந்த வேளையிலே நீர் இங்கு இறங்கி This வந்திருக்கிறீர். morning as we meditate your word, இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையிலே Father, speak to us. எங்களோடு கூட பேசுங்க. Lord, drive every strongholds of the enemies in our life எங்கள் வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வந்திருக்கிற எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குங்க. and reveal us by the power of the Holy Spirit ஆவியானவருடைய வல்லமையினாலே எங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவீராக. to take a stand against the iron chariots. எல்லா இரும்பு ரதங்களுக்கு எதிராய் நாங்கள் நிற்க கர்த்தர் நீர் பலன் தருவீராக. We surrender our hearts before you this morning. எங்கள் இருதயங்களை உங்க பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். John Locke was an English philosopher and a physician who said this. ஜான் லோக்கி என்கிற ஒரு மருத்துவர், அவர் ஆங்கிலத்திலே சில காரியங்களை தத்துவ ரீதியாய் சொல்லுகிறவர். Please pay attention to this. அவர் சொன்ன இந்த காரியத்திலே உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள். The actions of men, எல்லா மனிதர்களுடைய செயல்களும் the best interpreters of their thoughts. அவங்களுடைய சிந்தையின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. The actions of men, எல்லா மனிதர்களுடைய செயல்பாடுகளும் the best interpreters of their thoughts. அவர்களுடைய சிந்தையின் வெளிப்பாடாய் இருக்கிறது. This morning we sang over and over again. Pastor Benny ministered in a powerful way through the songs that the Holy Spirit, when he comes, there is power, there is a move, there is a revelation, there is an awakening, there is a revival. இந்த காலை வேளையிலே போதகர் பென்னி அவர்கள் வல்லமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். மறுபடி இந்த காரியத்தை சொல்லி அவர் பாடினார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர் நம்முடைய வாழ்க்கையில அசைவாடும் போது அவருடைய வெளிப்பாடு, அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எழுப்புதல், ஒரு பெரிய மறுமலர்ச்சி எப்படி என்பதை நாம் பார்த்தோம். So therefore, if you and I are infilled by the Holy Spirit, our actions must reflect the things that we are thinking and meditating. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய எண்ணத்திற்கு ஒத்ததாய் இருக்க வேண்டும். And Judges chapter 21 verse 25 says this. நாம் நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம், In those days there was no king in Israel. 21வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே ராஜா அவர்களுக்கு இல்லை என்று. Everyone did what was right in his own eyes. அந்த நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. These days blasphemous and wrong teachings are flooding through social media. இன்றைக்கும் கூட நாம் பார்க்கிறோம் சமூக வலைதளங்களிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத சில வார்த்தைகள், கர்த்தருடைய சித்தத்தில் இல்லாத சில செய்திகள் வெளிப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Teachings that are taking people away from the foundational truths of the Bible. கள்ள போதனைகள் மூலமாய் அடிப்படை சத்தியங்களிலிருந்து மனிதர்களை, கர்த்தருடைய ஜனங்களை வழி தப்ப செய்கிற சில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். And so as we read out Judges chapter 1, we find that it begins, and one of the resonating statements throughout the chapter, இந்த நியாயாதிபதிகள் முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும், இது போன்ற ஒத்த ஒரு காரியம் நடக்கிறது. and that is, in those days there was no king. அப்பொழுதும் அங்கு ராஜா இல்லை.
But God was their king. ஆனால் தேவனே ராஜாவாய் இருந்தார். But they refused to listen to him. ஆனால் தேவனை அவர்கள் செவி கொடுக்க தவறினார்கள். And people did what was famous. எது அப்பொழுது பிரபலமாய் இருந்ததோ அதை ஜனங்கள் செய்தார்கள். People went after the woke ideologies. அவர்கள் அப்பொழுது இருந்த ஓரினை சேர்க்கை போன்ற சிந்தனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். People did what was right in their own eyes. அவர்களுடைய கண்களுக்கு எது சரி என்று பட்டதோ அதை அவர்கள் செய்தார்கள். Mixing their religious worship to Yahweh wasn't a big mistake or a wrong thing. அவர்கள் அப்பொழுது இருந்த சில மத ரீதியான வழிபாட்டோடு கூட தங்களுடைய யெகோவா தேவனுடைய வழிபாட்டை இணைத்துக் கொண்டார்கள். So there was no conviction in their hearts. அவருடைய இருதயங்களிலே குத்தப்பட்டு மனம் திரும்புகிற அனுபவம் இல்லை. So this morning I want to propose a question to you. இந்த காலவேளையிலே உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை போட விரும்புகிறேன். Are you living in spiritual victory or spiritual defeat? நீங்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜெயத்திலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா, ஆவிக்குரிய தோல்வியிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? Christ has come into your heart. நம்முடைய இருதயங்களிலே கிறிஸ்து வந்திருக்கிறார். And he is your king. You have accepted him as your king. அவர்தான் நம்முடைய ராஜா, அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். And God has sealed you and set apart your life for him. நம்மை அவர் பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டு அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். And God has given you a good pastor, a family and a church. நமக்கு கர்த்தர் ஒரு நல்ல போதகரை, குடும்பத்தை, சபையை கொடுத்திருக்கிறார். But yet there comes a time in your life, there are certain things that you cannot break out, you cannot overcome. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் உடைக்க முடியாமல், மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. And keep in mind, the angel of the Lord is speaking to people who have witnessed God's almighty power. கர்த்தருடைய ஆவியானவர் யார்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், ஏற்கனவே தேவனுடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் பார்த்த ஜனங்களிடத்திலே. Complacency and compromise is the gateway for the enemy to sow a wrong seed. ஒத்துக்கொள்வதும் சமரசம் ஆவதும் பிசாசு சில காரியங்களை விதைப்பதற்கும் அவன் செயல்படுவதற்கும் கதவாய் இருக்கிறது. And it could come through social media, it could come from workplace, it could come from wrong friendship. அது ஒருவேளை சமூக வலைத்தளங்களிலிருந்து, தேவையில்லாத நண்பர்களிடத்திலிருந்து, வேலை செய்கிற இடத்திலிருந்து வரலாம். And so I want to once again read these verses, Judges chapter 2 verse 1 to 5. மீண்டுமாய் ஒரு விசை இதே நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்திலே 1 to 5 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். I just want to reiterate this morning over and over again. இந்த காலை வேளையிலே இந்த காரியத்தை நான் மறுபடி உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். I don't know who God is planning to speak this morning. இந்த காலை வேளையிலே கர்த்தர் யாரிடத்திலே பேச விரும்புகிறார் என்று எனக்கு தெரியாது. But we need to listen to these verses. ஆனால் நாம் இந்த சத்தத்திற்கு, இந்த வசனங்களுக்கு செவி Now கொடுக்க the வேண்டும். angel of the Lord came up from Gilgal to Bochim, and he said, I brought you up out of Egypt and led you into the land which I have sworn to your fathers. And I said, I will never break my covenant with you. As for you, you shall make no covenant with the inhabitants of this land. You shall tear down. Underline that word. You shall tear down their altars. But you have not obeyed me. ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். What is this you have done? ஏன் இப்படி செய்தீர்கள்? And therefore I also said, ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடவில்லை. I will not drive them out of before you. உங்களுக்கு முன்பாக துரத்துவதில்லை. But they shall become a thorn in your sides. அவர்கள் உங்களை நொறுக்குவார்கள். And their God shall be a snare to you. அவருடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள். And it came about when the angel of the Lord spoke these words, all of the sons of Israel, that the people lifted up their voices and wept. கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். So they named that place Bochim. அவ்விடத்திற்கு போகிம் என்று பெயரிட்டு, and there they sacrificed to the Lord. அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். My first point is, என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், every Christian has a wonderful savior and a king. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அருமையான மீட்பர் உண்டு, ஒரு ராஜா உண்டு. That king does not just come out only on a Sunday. அந்த ராஜா ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாத்திரம் வந்து ஆளுகை செய்கிறவர் அல்ல.
He should be everywhere as your Lord and King. உங்களுடைய ராஜாவாய் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் இருக்க வேண்டும். Where you work, நீங்க வேலைக்கு செல்லும்போது, what you are watching, நீங்கள் பார்க்கும்போது சில காரியங்களை, even your playlist, உங்களுடைய நீங்கள் கேட்கிற சில பாடல்களா இருக்கலாம். you need to be careful what you are actually allowing into your subconscious mind. உங்களுடைய சிந்தையிலே என்னென்ன காரியங்களை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்பதிலே மிக மிக கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Revelation chapter 1 verse 5 tells us this. வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 இப்படியே சொல்லுகிறது. Jesus Christ, the faithful witness, the firstborn of the dead and the ruler of the kings of the earth, to him who loves us and released us from our sins by his blood. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. If you know Jesus is your king, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ராஜா என்பதை நாம் அறிந்திருந்தால், and you are born into the kingdom of God, நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திலே மீண்டுமாய் பிறந்தவர்களாய் இருப்போமானால், as a kingdom citizen, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாய், you need to know how to use the kingdom approach to life's challenges. வாழ்க்கையின் எல்லா அசாதாரணமான சூழ்நிலைகளிலே எப்படி ராஜ்யத்தின் சிந்தையை செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். It is one thing to say that Jesus as our Lord and Savior and that you believe in the blood. நாம் அவருடைய இரத்தத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்தான் நம்முடைய மீட்பர் என்பதை நம்புகிறவர்களாய் இருக்கிறோம். And that he paid the ultimate price for you on that cross. அந்த சிலுவையிலே நமக்கான விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி முடித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம். That could not be just a statement. அது ஒரு சொற்றொடராய் மாத்திரம் இருக்க முடியாது. That should reflect in our actions. அது நம்முடைய செயல்பாடுகளிலே வெளிப்படுத்த வேண்டும். Because if you believe in the cross, நீங்கள் சிலுவையை நம்பினால், if you believe in the finished work of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்து முடித்ததை நாம் விசுவாசித்தால், and then you will take a stand against things that coming against your life, against your family, against your children, against your finances, against everything that God has entrusted into your hands. உங்கள் கரங்களிலே தேவன் நம்பி கொடுத்த சில காரியங்களுக்கு எதிராய் சில காரியங்கள் உங்கள் குடும்பத்திற்கு எதிராய், பிள்ளைகளுக்கு எதிராய், வேலைக்கு எதிராய், வருமானத்திற்கு எதிராய் வரும் என்றால் அதை எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். But God told very clearly, you got to get these things done. தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த காரியங்களிலே இருக்க கூடாது என்று சிலவற்றை. Because if you leave them without doing what I have asked you to do, நீங்க நான் சொன்னதை செய்யாம சில காரியங்களை விட்டுட்டா என்ன நடக்கும் என்பதை தேவன் சொல்லுகிறார். eventually these things that are around you will change the way you think, the way you pray, the way you meditate the word of God. உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் உங்களுக்குள்ளாய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சிந்திப்பதிலே, ஜெபிப்பதிலே, பேசுவதிலே. So if you believe that Jesus is your king, நீங்க இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய ராஜா என்று நீங்கள் நம்பினால், then we need to demonstrate that power. அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க How வேண்டும். many of us have told this so many times? எத்தனை பேர் இந்த காரியங்களை பல தடவை சொல்லி இருக்கிறோம்? That my father had it, my mother had it, my sister had it, my uncle had it, and so I am having that same thing. இதோ எங்க அப்பா அந்த காரியத்தோடு கூட இருந்தார், எங்க அம்மா அந்த காரியத்தோடு கூட இருந்தாங்க, எங்க மாமா அந்த காரியத்தோடு கூட இருந்தாங்க, என் சகோதரி அந்த காரியத்தோடு இருந்தாங்க, அப்ப எனக்கும் அந்த காரியம் அப்படிதான் இருக்கும்னு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறோம். But if you believe that what Jesus did on the cross has broken every generational curses, ஆனால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காய் நம்முடைய சாபங்களை முறித்து போட்டார் என்று நாம் விசுவாசித்தால், and God has broken that curse, and so therefore there is no bridge. அந்த சாபங்களை அவர் முறித்து போட்டதினாலே அந்த காரியங்கள் ஒருவேளை தலைமுறைக்கு வந்திருந்தாலும் நமக்கு வராதபடி அவர் காத்துக்கொள்வார். Because the more you confess these things and you believe, நீங்கள் அதிகமாய் அதை அறிக்கையிட்டு நம்பும்போது, then the enemy says, oh really, அப்படியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சத்துரு சொல்லுவான். all right, I wasn't thinking to rent a place, but you are already giving it to me free. நான் எப்படியாவது உங்ககிட்ட ஒரு வாடகைக்கு சில காரியங்களை வாங்கிக்கலாம்னு பார்த்தா நீங்க ஃப்ரீயாவே சில காரியங்களை கொடுக்குறீங்களேன்னு சொல்லுவான். The more you confess, he comes.
நீங்க அதிகமாய் இப்படி நடந்துச்சு அப்ப எனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல அவன் சுலபமாய் இலவசமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்வான். Your doctor might say, your report might say it, but if you believe in the blood of Jesus, உங்களுடைய மருத்துவர் சொல்லலாம், மருத்துவ அறிக்கை சொல்லலாம், ஆனால் வேதத்தின் வார்த்தையை விசுவாசிக்கிற நாம், and if you believe his word, அவருடைய வார்த்தை விசுவாசித்தோமானால் God will do a miracle. உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். He will drive your enemies. உங்களுடைய சத்துருக்களை அவர் துரத்துவார். Every generational curses that is chasing like a shadow, God will put an end to it. எல்லா பரம்பரை சாபங்கள் இதுவரை உங்களுக்கு நிழலாய் தொடர்ந்து வந்திருந்தாலும் அவருடைய இரத்தம் உங்கள் வாழ்க்கையிலே அதற்கு ஒரு முடிவை கட்டளையிடும். Because we associate with such people, we hear these things from them. ஏன்னா நம்ம சில சமயங்களில் அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட இருப்பதினாலே இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து விடுகிறோம். And so we also, as days goes by, our wording and our way of expressing becomes likewise. நாமும் கூட சில சமயங்களில் அவர்களோடு நேரத்தை செலவிடுவதனாலே நம்முடைய பேசும் தன்மையும் நாம் யோசிக்கிற விதமும் அதற்கு ஒத்திருக்கிறது. Be careful to what you say. நீங்க எதை சொல்றீங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. Be careful, your yes can trap you. நீங்க சொல்ற ஒரு ஆமா அது அப்படித்தான் அப்படின்னு சொல்றது நம்மை சிக்க வைத்து விடலாம். Even if you hear something that is contrary to the word, நீங்கள் வேதத்திற்கு புறம்பாய் எதிராய் சில காரியங்களை கேட்பீர்களானால், would you voice you and say, would you raise your voice, or would you explain to them, say, no, that's not what the Bible says. நாம் இப்படியாய் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும், அப்படி வேதம் சொல்லவில்லை என்று. That could be a moment to lead them to Christ. அது நம்மிடத்திலே சொல்லுகிறவர்களை விசுவாசத்திற்கு நடத்துகிற ஒரு பாதையா இருக்கலாம். So as John Locke stated, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஜான் லோக்கி என்பவர் சொன்னதிலே, the actions of men, the best interpreters of their thoughts. அவருடைய ஒரு மனிதனுடைய செயல்பாடு அவனுடைய சிந்தையின் சரியான வெளிப்பாடா இருக்கிறது. If Jesus lives in you, இயேசு கிறிஸ்து உங்களிலே வாசமாய் இருந்தால், he is the creator, அவர்தான் சிருஷ்டிகர், he is the alpha and the omega, அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு, and there is power in his word, அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, and by the infilling of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது, that you can discern that the enemy is lurking around your family, around your marriage, around your finances. உங்க குடும்பத்திலே, உங்க திருமண வாழ்க்கையிலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே சத்ருவானவன் எங்கே உட்புகுந்து செயல்படுகிறான் என்பதை உங்களால் பகுத்து பார்க்க முடியும். But you just compromise and you become complacent. Yeah, it's okay. It'll be fine. It will be fine. சில சமயங்கள்ல சரி அது இருந்துட்டு போட்டோம், அது இருந்தா என்ன தப்பு, அதனால எனக்கு என்ன பெரிய பாதிப்பு வந்துற போதுன்னு நாமளே அனுபவிச்சிடுறோம். That is not faith. அது விசுவாசம் இல்லை. That is compromise and complacency. அது சமரசத்தோடு ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். Because we do not expose ourselves to the word of God, நாம் நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்காதவர்களா இருப்பதினாலே we can't discern it. நம்மால் அதை பகிர்ந்து பார்க்க முடியவில்லை. Because if you can discern it, நம்மால் அதை பகிர்ந்து பார்க்க கூடுமானால், I rebuke that in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் அதை கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லுவோம். I refuse to accept that in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் அதை ஒத்துக்கொள்ள தவிர்க்கிறேன் என்று சொல்லுவோம். I cover it under the blood of Jesus. நான் இயேசுவின் இரத்தத்துக்கு நேராக ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். But sometimes we don't do that. Most of the times. சில சமயங்கள் இல்ல பல சமயங்கள்ல நாம் அப்படி செய்கிறவர்களா இல்ல. Point number 2. இரண்டாவதாக, every Christian has been given commandments for living. எல்லா கிறிஸ்துவர்களும் வாழக்கூடிய கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். Deuteronomy chapter 10 verse 12 to 13. உபாகமம் 10வது அதிகாரம் 12 இருந்து 13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 10வது அதிகாரம் 12 13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். Hallelujah. Hallelujah.
And now, Israel, what does the Lord your God require from you? But to fear the Lord your God, to walk in all his ways and love him, and to serve the Lord your God with all your heart and with all your soul, and to keep the Lord's what? Commandments and his statutes, which I am commanding you today for your good. உன்னுடைய நன்மைக்காக இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். When social media replaces your devotion, instead of the Bible, you scroll and you're finding something pleasant to your ears. சில சமயங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற வேலைக்கு பதிலாக நம்முடைய சமூக வலைதளங்களுக்கு நேரத்தை கொடுத்து நம்மை பிரியப்படுகிற சில வார்த்தைகளை கேட்போமானால், God wants to speak something that is relevant to you and you alone and to your family. தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு தேவையான காரியங்களை பேசுகிறவர். He can speak through the man of God. கர்த்தருடைய ஜனங்கள் மூலமாய் அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் அவர் பேசுவார். God can speak through a prophetic word. சில சமயங்களில் தீர்க்கதரிசன வார்த்தைகள் மூலமாய் அவர் பேசுவார். But when you don't have these two, ஆனால் இந்த இரண்டு காரியங்களும் இல்லாத போது he speaks every day through his word. எல்லா நாட்களிலும் அவருடைய வேதத்தின் மூலமாய் அவர் பேசுகிறார். And so Moses reminds here the children of Israel. அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே இந்த காரியங்களை காட்டுகிறார். It is important to keep the statutes. It is important to reiterate over and over and over again the commandments of the Lord. அவருடைய கற்பனைகளை காத்துக்கொள்வது முக்கியம் என்பதையும் அவருடைய கட்டளைகளை மறுபடி வாசிப்பது முக்கியம் என்பதையும் மோசே இங்கு சொல்லுகிறார். Because that helps you the way you pray, the way you believe, the way you take your stand over your life and over your family. அப்படி நாம் வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலையாய் நின்று ஜெபிக்கிற அனுபவம், நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய அனுபவம், வாழ்க்கையை நடத்துகிற அனுபவத்திலே அது பிரதிபலிக்கும். God commandments are it's not for defeat but for our own good. தேவனுடைய கட்டளைகள் நாம் தோற்று போகும்படியாய் கொடுக்கப்பட்டது அல்ல, நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And God's commandments are not just to memorize and read them. கர்த்தருடைய கட்டளைகள் நாம் மனப்பாடம் செய்து படிக்க மாத்திரம் கொடுக்கப்படவில்லை. But you need to live by them, you need to exercise them. அதன்படியாய் நாம் வாழ்ந்து அதை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Judges chapter 2 verse 2 says this. நியாயாதிபதிகள் 2:2 இப்படியாய் சொல்கிறது. And as for you, you shall make no covenant with the inhabitants of this land. You shall tear down their altars, but you have not obeyed me. What is this you have done? நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்றும் சொன்னேன், ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? Today the Christians believe that the devil or his forces are some black, image that manifests, or some image. They have a picture in their mind about who the devil is. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல இருக்கிறவங்க பிசாசு அப்படின்னு சொன்னா நல்ல கருப்பு கலர்ல பயங்கரமா நல்ல மேக்கப்போட ஒரு மாதிரி பார்க்கவே கொடூரமா வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். No, he's right there on your phone. It is a matter of just clicking and going there. அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இதோ உங்க கையில பாருங்க, அந்த மொபைல் போன் இருக்கு, அதுல ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதும், நேரடியா அவனை பார்க்கலாம். He is closer than you think. நீங்க நினைப்பதை காட்டிலும் மிக அருகிலே அவன் இருக்கிறான். You can be in some room, in some chat group, you can watch something that is contrary to the word of God. You may call it a series, but those people who are in that, they don't believe the gospel. நீங்க ஒருவேளை சொல்லலாம், நீங்க சில காரியங்கள், நீங்க சிலரோடு கூட பேசுகிறது, நீங்க இருக்கிற சில குரூப்ல கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத வேதத்திற்கு புறம்பான சில காரியங்களை பார்க்கலாம். நீங்க சொல்லலாம் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சாதாரணமான ஒன்று என்று, ஆனால் கர்த்தரை அறியாதவர்களுக்கு அது இடரலா இருக்கும். And social media knows how to lure you.
உங்க வாழ்க்கையை எப்படி ஆளுகை செய்து உங்களுக்குள்ளாய் வர வேண்டும் என்பதை இந்த சமூக வலைதளம் நன்றாய் அறிந்திருக்கிறது. If you stuck at a post for 30 seconds, you are already tracked. நீங்க ஏதாவது ஒரு வீடியோவையோ ஏதாவது ஒரு போஸ்டையோ ஒரு 30 நொடிகள் பார்த்தா போதும் நீங்கள் அதிலே சிக்கிக் கொண்டீர்கள். It starts sending similar things towards you. இதே மாதிரி வெச்சுக்கோ அப்படினு சொல்லி லைனா அனுப்பிச்சிட்டே இருப்பான். And the enemy is so subtle and he's working to destroy you. நம்முடைய வாழ்க்கையில சத்ருவானவன் அப்படி கிரியை செய்து வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறான். Every command comes with power. எல்லா கட்டளைகளும் ஒரு வல்லமையோடு கூட வெளிப்படுகிறது. Judges chapter 1 verse 19. நியாயாதிபதிகள் முதல் அதிகாரம் 19வது வசனம். Listen to this very carefully. இதை ரொம்ப தெளிவாய் பாருங்கள். Now the Lord was with Judah. கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் they took possession of the hill country. மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். But they could not drive out the inhabitants of the valley. பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு because they had iron chariots. இரும்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களாய் துரத்த கூடாமற் போயிற்று. Can you read that in Tamil again, please? மீண்டும் தமிழில் ஒரு வார்த்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இரும்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த கூடாமற் போயிற்று. When you came to the cross, you said, Lord, forgive my sins. நாம் சிலுவை நிழலுக்கு வரும்போது நாம் கேட்டோம், கர்த்தாவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று. And I accept you as my Lord and Savior. நீங்க தான் என்னுடைய தேவன் மீட்பர் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொன்னோம். And God forgave you because he loves you and by his grace. கர்த்தருடைய கிருபையினாலே நம்மை நேசித்ததினாலே அவை எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்தார். But there are soul ties and where your soul is slaved to your previous life. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய அந்த ஆவி மண்டலங்களிலே சில கட்டுகள் உண்டு. நம்முடைய முன்பான வாழ்க்கையோடு கூட சில இணைப்புகள் உண்டு. And as the days goes by, நாட்கள் செல்ல செல்ல you recognize these things are still living with you. அப்பொழுது நாம் அறிய வருகிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் நமக்குள்ள இருக்கிறது என்பதை. And we find that Judah was doing good. நாம் பார்க்கலாம் யூதா சரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. But there was some point that they came and they saw these iron chariots. ஆனால் ஒரு நிலைக்கு வரும்போது இந்த இரும்பு ரதங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். And they feared over what God promised them. அவர்கள் தேவன் எதை வாக்குத்தத்தமாய் கொடுத்தாரோ அதை மீறி பயந்தார்கள். How true it is today, this morning. இந்த காலைவேளையில் அது எவ்வளவு உண்மையா இருக்கிறது. We will recite the word. நாம் தேவனுடைய வார்த்தையை மனப்பாடமாய் சொல்லுகிறோம். We will recite that word. நாம் அதை சொல்லுகிறோம். We know the commandments. நாம் கட்டளை அறிந்திருக்கிறோம். But it is not applicable to this character. ஆனால் சில காரியங்களுக்கு மாத்திரம் அது செயல்படாது என்று நினைக்கிறோம். It is not applicable to this way of thinking. இந்த சிந்தனைக்கு அது பொருந்தாது என்று நினைக்கிறோம். It is not applicable for this behavior. இந்த செயல்பாடுக்கு அது ஒத்துக்கொள்ளாது என்று நினைக்கிறோம். But for everything else. ஆனா மொத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படினு சொல்லுவோம். And we have let certain things ignorance and with complacency. சில காரியங்களை மாத்திரம் நாம் சரியாய் கவனிக்காததினாலே நாம் ஒத்துக்கொள்வதினாலே அனுமதித்து வைத்திருக்கிறோம். But the Lord God has told you and me. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி இருக்கிறார். With all your heart. உங்களுடைய முழு இருதயத்தோடு. With all your mind. உங்களுடைய முழு சிந்தையோடு. With all your strength. உங்கள் முழு பலத்தோடு. If you keep my statutes. என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொண்டால். Then I will drive these enemies. உங்களுடைய சத்துருக்களை துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். Then I will break the curses. எல்லா சாபங்களையும் முறித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். Then I will break every shortcomings. எல்லா குறைபாடுகளையும் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். But ஆனால் we refuse to be completely open to the Lord. நாம் முழுமையாய் கர்த்தர் ஆளுகை செய்ய சில சமயங்களிலே அனுமதிக்காதவர்களாய் இருக்கிறோம். Let's read Joshua chapter 17 verse 18.
நாம் யோசுவா 17வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். What was Joshua commanded? For you shall drive out the Canaanites, even though they have chariots of iron. Though they are strong, you must drive them out. கானானியருக்கு இரும்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். I want to tell you that my prayer with the Lord Jesus Christ is this. இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபமாய் இருந்தது, though I have the symptoms of sugar, என்னுடைய ஜெபமாய் இருந்தது, though I have the symptoms of sugar in my body, என்னுடைய சரீரத்திலே அந்த சுகர் வியாதிக்கு உண்டான சில அறிகுறிகள் இருந்தாலும், but I pray this prayer. ஆனாலும் இந்த ஜெபத்தை ஜெபிப்பேன். Lord, I am ready to die any death. எந்த விதமான மரணத்திற்கும் என்னை ஒப்புக் கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். I refuse to die for this diabetes. ஆனால் இந்த நீரிழிவு நோயினாலே மரிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். Because I say if there is a case, there is no power in the cross. I believe there is power in the cross. I refuse to die to this generational sickness. ஒருவேளை சிலுவையிலே வல்லமை இல்லை என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிலுவையிலே வல்லமை இருக்கும்போது இப்படியான ஒரு மரணத்தையும் இந்த வியாதியின் கூரையும் நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஜெபிப்பேன். That's my confession. அதுதான் என்னுடைய அறிக்கை. That's my faith. அதுதான் என்னுடைய விசுவாசம். I pray that way. அதை நான் ஜெபமாய் ஏறெடுப்பேன். And praise God, God has given me good health. அதனாலே தேவன் எனக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I am ready to accept anything. எந்த காரியத்தையும் ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். But I will not bow down to this sickness. ஆனால் இந்த பலவீனத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க மாட்டேன். But that is not just a statement, you have to also do the work. நாம் இதை வெறும் சொற்றொடராய் சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை செயலிலே காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Judges chapter 1 verse 27. நியாயாதிபதிகள் முதல் அதிகாரம் 27வது வசனம். Every compromise comes with a consequence. எல்லா விதமான அனுசரணையும் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் ஒரு விளைவோடு கூட வருகிறது. If we compromise, we need to be ready to face the consequences of that compromise. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நம்ம ஒத்துக்கொண்டு பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டால் அதோடைய விளைவை பார்க்க வேண்டி இருக்கும். Judges chapter 1 verse 27. நியாயாதிபதிகள் முதல் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். But Manasseh did not take possession of Beth Shean and its villages, or Tanakh and its villages, or the inhabitants of Dor or its villages, or the inhabitants of Ibleam and its villages, or the inhabitants of Megiddo and its villages. So the Canaanites persisted, underline that word, persisted in living in that land. மனாசே கோத்திரத்தார் பெத்செயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். Until you take a stand, நீங்க ஒரு தீர்மானத்திலே நிலைத்திருக்க முடிவெடுக்காவிட்டால், until you see sin the way God sees it, பாவத்தை தேவன் பார்க்கிற கண்ணோட்டத்திலே பார்க்க தவறிவிட்டால், unless you see your circumstances through the cross, நீங்கள் சிலுவையின் மூலமாய் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காவிட்டால், you will not be able to drive them out. உங்களாலே சத்ருவை துரத்த முடியாது. Because the compromise has consequences. எல்லா அனுசரணையான ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம் ஒரு விளைவோடு கூட வருகிறது. It is not only just in your lifetime, அது உங்களுடைய வாழ்நாளிலே மாத்திரமல்ல, but you pass it on to the next generation. அதை நீங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்துகிறீர்கள். And they're going to believe the way that you believe. நீங்க எதை நம்புனீங்களோ அதை அவங்களும் நம்புவாங்க. But you can make a change. ஆனால் உங்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். You can make a change. இன்றைக்கு உங்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். And Judges chapter 2 verse 3 says this. நியாயாதிபதிகள் 2:3 இப்படியாய் சொல்லுகிறது. Therefore I also said,
ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்தவில்லை என்றான். I will not drive them out before you. அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தவில்லை. But they shall become a thorns in your sides, and their God shall be a snare to you. அவர்கள் உங்களை நொறுக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்று போடப்பட்டுள்ளது. What you believe, you become. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். What you are listening will have a way of impacting your faith. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுடைய விசுவாசத்திலே பிரதிபலிக்க வாய்ப்புண்டு. And that affects the way you pray. அது நீங்கள் ஜெபிக்கிற விதத்தை பாதிக்க வாய்ப்புண்டு. Joshua chapter 23 verse 9 to 13. யோசுவா 23வது அதிகாரம் 9-10 இப்படியே சொல்லுகிறது. For the Lord has driven out great and strong nations before you, and as for you, no man has stood before you to this day. One of your men puts to flight 1,000, for the Lord your God is he who fights for you, just as he promised you. So take diligent heed to yourselves to love the Lord your God. For if you ever go back and cling to the rest of these nations, these which remain among you, and intermarry with them, so that you associate with them and they with you, know with certainty that the Lord your God will not continue to drive these nations out from before you, but they shall be a snare and a trap to you, and whip on your sides, and thorns in your eyes, until you perish from off this good land in which the Lord your God has given to you. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். The Holy Spirit is not a sensual experience. The Holy Spirit is not a sensual experience. நாம் பார்க்கலாம், ஆவியானவருடைய அனுபவம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நாம் செய்கிற காரியங்கள் அல்ல. Because the Bible tells us when the Holy Spirit comes, வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஆவியானவர் வரும்போது that you will be empowered, நாம் பலன் அடைந்து, not just to evangelize, நாம் சுவிசேஷம் சொல்ல மாத்திரமல்ல, but also to overcome everything pertaining to your life. நம்முடைய வாழ்க்கையில எதிராய் நிற்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி போடும்படியாய், Even if we have to suffer for the sake of God's will and for the sake of his purpose, அவருடைய நோக்கத்திற்காக அவருடைய சித்தத்திற்காக பாடு அனுபவிக்க வேண்டி இருந்தாலும், even to understand that we need the revelation of the Holy Spirit, நாம் தேவனுடைய ஆவியானவருடைய வெளிப்பாடு அதற்கும் நமக்கு தேவை. because without the Holy Spirit, ஆவியானவர் இல்லாமல் there is no navigation. நம்மால் நகர்ந்து அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது. You don't know who is circling on the top, on the sides and behind you. உங்களுக்கு மேலாய் உங்களை சுற்றிலும் உங்களுக்கு பின்னாய் யார் வட்டமிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். So the Holy Spirit is the answer. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கான பதில். And so, but Israel, in those days, the prophecy was given and the word was spoken over and over again, reminding them that you do not do these things. If you do that, then God says, I will pull back.
மறுபடி தேவன் தீர்க்க தரிசனமாய் தெளிவாய் அந்த ஜனங்களோடு கூட அவர் பேசினார். இந்த காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது, செய்தால் நான் உங்களை விட்டு பின்க வாங்குவேன் என்று தேவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். But in these days he is speaking through his spirit. இன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசுகிறார். And he's speaking about everything in our life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் குறித்து பேசுகிறார். And these iron chariots are not physical chariots. இன்றைக்கு நாம் பேசுகிற இந்த இரும்பு ரதங்கள் அது அப்படியே செயலிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் அல்ல. It's the way you speak. நாம் பேசுகிறதே அது குறிக்கிறது. It's the way you think. நாம் சிந்திக்கிறதே அது குறிக்கிறது. It's the way you believe. நாம் நம்புகிறதே அது குறிக்கிறது. It's the way you pray. நாம் ஜெபிக்கிறதே அது குறிக்கிறது. These are strongholds. சில சமயங்களிலே இதிலே அரண்கள் உண்டு. If we are complacent, நாம் ஒத்துக்கொள்கிறவர்களாய் இருந்தால், then there is some unconfessed sins that is lurking in the background. பின்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஊடுருவி செயல்படுகிற சில பாவங்கள் இருக்கும். And as a result of that, அதனுடைய விளைவாக that manifests in our prayer, in the way we see our daily life. நாம் நம்முடைய ஜெபத்திலே நாம் அனுதின வாழ்க்கையை பார்ப்பதிலே அது பிரதிபலிக்கப்படுகிறது. But God has not called us to get the short end of the stick. கர்த்தர் நம்மை ஏதோ பெரிய நீளமான குச்சியுடைய ஒரு சின்ன பகுதியை கையில பிடிக்க அழைக்கவில்லை. But he has called you to be victorious. கர்த்தர் நம்மை ஜெயமுள்ளவர்களாய் வாழும்படியாய் அழைத்திருக்கிறார். God has called you to be victorious. கர்த்தர் உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறார். Have I put you to sleep? எத்தனை பேர் நல்லா கேட்டுட்டு இருக்கீங்க? I didn't get an amen for that. ஒரு ஆமென் சொல்லுவோமா? God has called you to be victorious. உங்களை கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறார். Fruitfulness comes from fruits. எப்பொழுது கனி கொடுக்கிற அனுபவங்கள் வரும் என்றால் கனியிலிருந்து வரும். A battle that you have not won, how can you tell the world that they can win? நீங்க ஜெயிக்காத ஒரு யுத்தத்தை உலகத்தை பார்த்து நீ ஜெயிக்க முடியும்பா நம்மளால எப்படி சொல்ல How முடியும்? come you can drive an enemy that you can't drive, but you tell others that Jesus can drive it? நாம நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்காத சில சத்ருவின் கிரியை வெல்ல உலகத்திற்கு எப்படி நம்மால சொல்ல முடியும் இயேசு இதை செய்வார் என்று? You do not want to confess and turn certain things to the Lord, but you expect others to come to the Lord. நாம மட்டும் சில காரியங்களை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க மாட்டோமா? ஆனா பிறரிடத்துல மட்டும் சொல்லி அவங்க அதை ஜெயம் எடுக்கணுமா? அப்படி நம்ம சில சமயங்களில் யோசிக்கிறோம். So when the Holy Spirit comes, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது there will be fruits. அப்பொழுது கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் உண்டு. And people will see that you are victorious. நீங்க ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படின்றத உலகத்தார் பார்ப்பாங்க. People will see that there is power when you pray. நீங்க ஜெபிக்கும்போது ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை உலகத்தார் பார்ப்பாங்க. They can see it through your eyes. உங்க கண்களிலே தேவனுடைய வல்லமை அவர்களால் They can பார்க்க see முடியும். it through your character. உங்களுடைய செயல்பாடுகளில் குணாதிசயத்திலே உங்களுடைய வல்லமையை பார்க்க முடியும். You may not know the word of God deep enough. உங்களுக்கு ஒருவேளை தேவனுடைய வார்த்தை ஆழமாய் தெரியாமல் இருக்கலாம். But your testimony is powerful. ஆனால் உங்கள் சாட்சி வல்லமை உள்ளது. And so when they know that God has given you victory and he is giving you victory, உங்களுக்கு தேவன் ஜெயம் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் பார்த்தால், then when that day comes and you invite them, they will believe your invitation. அப்பொழுது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிடுவீங்கன்னா அவங்க அதை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருவாங்க. But if we are living a beaten down, taking the short end of the stick, then how can we? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடிக்கப்படுகிறவர்களாக, நாம் தோல்வி நிறைந்தவர்களாக இருக்கும்போது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியும்? My last point. கடைசியாக, every Christian must get right when they get derailed. எப்பொழுதெல்லாம் தடம் புரளுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் சரியான பாதைக்கு வர வேண்டும். Judges chapter 2 verse 4 and 5. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். And it came about when the angel of the Lord spoke these words to all of the sons of Israel, that the people lifted up their voices and wept. So they named that place Bochim, and there they sacrificed to the Lord.
கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகியும் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். Worldly sorrow produces tears and regret. உலக கவலைகள் நமக்கு அழுகையும் கண்ணீரையும் வரவழைக்கும். But godly sorrow produces repentance and change. ஆனால் தேவனுக்கு ஏற்ற ஒரு கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலையும் கர்த்தருக்கு நேராய் நடத்தப்படுகிற அனுபவத்தையும் கொண்டு வரும். And the key to exercising your spiritual armor, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்த நமக்கு ஒரு திறவுகோல் உண்டு. and that is repentance. அதுதான் மனம் திரும்புதல். No spiritual warfare can be won without proper a transparent repentance before the Lord. எந்த ஆவிக்குரிய யுத்தத்தையும் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. No compromise. எந்த விதத்திலும் ஒரு சமரசம் இருக்க கூடாது. No reservations. எந்த விதமான காரியங்களை இதை மாத்திரம் செய்துகிறேன் என்று பிரித்து வைக்க கூடாது. Lord, my thinking, the things that I saw, the things that I felt, the things that in my subconscious mind, these things are real. I'm tormented. I need your help. நாம் இப்படியாய் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். என்னுடைய சிந்தையில வருகிற சில எண்ணங்கள், நான் செய்கிற சில காரியங்கள், என்னுடைய ஆழமான மனதிலே இருக்கிற சில நினைவுகள், அப்பா அதை நான் உங்க திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், அது பாவமா இருக்கலாம், அதை மன்னியுங்கள் என்று அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும். Because the battle today for every Christian is in the mind. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற யுத்தம் சிந்தையிலே உண்டு. It is not in the church. அது சபையில இல்ல. It probably not in your living house. நீங்க இருக்கிற வீடுகளிலே அல்ல. But it's in your mind. அது உங்களுடைய சிந்தையிலே இருக்கிறது. You could be listening to me right now. இப்போ நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கலாம் என் சத்தத்தை. And then you probably might be thinking, oh, probably you're somewhere else walking. சத்தத்தை இங்க கேட்டுக்கிட்டு வேற எங்கேயாவது நீங்க நடந்து போய் கொண்டிருக்கலாம் உங்க சிந்தையில. That's the power of the mind. இதுதான் சிந்தையுடைய வல்லமை. And the things that you listen and the things that you are listening and viewing and watching, நீங்கள் பார்க்கிற, கேட்கிற, செய்கிற சில காரியங்கள், they don't come to disturb you when you're with a group of people. நீங்க ஒரு கூட்டத்தோடு இருக்கும்போது அந்த காரியங்கள் உங்களை தொந்தரவு செய்யாது. When you are alone, ஆனா நம்ம எப்ப தனியா இருக்கிறோமோ, when nobody is around, நம்மை சுற்றிலும் யாருமே இல்லாத போது, everything from your subconscious mind will begin to appear in a virtual picture. உங்க ஆழமான மனதிலே இருக்கிற இந்த சிந்தைகள் நிகழ்காலத்திலே செயல்பட ஆரம்பிக்கும். And when you get hooked onto that, அதுல ஏதாவது ஒரு காரியத்துல நாம் இணைக்கப்படும் போது, it's like you just open the back door to your heart. நம்முடைய இருதயத்தின் கதவிலே, அதுவும் பின் கதவை திறக்கிற ஒரு அனுபவத்திற்கு ஒத்தது இது. And that's where the enemy will slowly sow negativity and little by little doubt. And so that night or the next day when you begin to pray, your own ears, your own brain cannot believe what's coming out of your mouth. சில சமயங்களில் இதற்கு நாம் இடம் கொடுப்பதினாலே நம்முடைய இருதயத்திலே இந்த காரியங்கள் ஆட்கொண்டு விடும். அடுத்த நாள் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய சிந்தையை ஏற்றுக்கொள்ளாது. Because your own heart and your ears are kind of, split. They're not in sync. ஏனா உங்களுடைய இருதயமும் உங்கள் செவிகளும் ஒரு மனதிலே இல்லை. Because you're saying something, it is not from your heart. சில காரியங்களை சொல்லுவோம், ஆனா நம்முடைய இருதயத்திலிருந்து அது வராது. And that is a one good example. அதுதான் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. How your mind is hooked. சில காரியங்கள்ல நம்முடைய சிந்தை சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு. By the enemy. சத்ருவினாலே. So compromise must go. நம்முடைய வாழ்க்கையிலே சமரசம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். If we are going to walk with God and inherit what he has promised. நாம் தேவனோடு கூட சஞ்சரித்து அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், if you want to live the fullness of the cross, நாம் சிலுவையினுடைய முழுமையான ஆசீர்வாதங்களோடு கூட வாழ வேண்டுமானால், and if you want to leave that legacy to the next generation, இப்படியான ஒரு மேன்மையை அடுத்த சந்ததிக்கு நீங்கள் வைக்க வேண்டுமானால், now as you live, God is speaking to you. இப்பொழுது நீங்கள் வாழும்போது இதை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். Change your way, says God. வழிகளை மாற்றிக் கொள்ளுங்கள். Surrender that thing to the Lord, says. அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். He says, give up that character. அந்த ஒரு குணாதிசயத்தை விட்டுக் கொடுங்கள்.
cut that soul ties. அந்த ஒரு இருதய பிணைப்பை நீங்கள் இன்றைக்கு முறித்து போடுங்கள். When you can and when you do that, நீங்கள் அதை செய்யும்போது you are releasing, you are bringing victory, and you are passing it on to the next generation, a victorious life. ஒரு ஜெயத்தை எடுத்து இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்கள் அடுத்த சந்ததிக்கு கிடத்துகிறீர்கள். Romans chapter 13 verse 14 says this. ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 14வது வசனம் இதை சொல்லுகிறது. How can we drive the iron chariots in our lives? எப்படி இந்த இரும்பு ரதங்களை நாம் துரத்தலாம் என்பது. Put on the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். And make no provision for the flesh in regard to its lust. இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. You and I need to put on the Lord Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Make no provision. எந்த விதமான சமரசமும் இருக்க கூடாது. Be it in your mind, உங்களுடைய சிந்தையிலே இருக்கலாம். be it a feeling, ஒருவேளை உங்கள் உணர்வாய் இருக்கலாம். be it your character, உங்களுடைய குணாதிசயமாய் be இருக்கலாம். it your weakness. உங்களுடைய பலவீனமாய் இருக்கலாம். Take it down in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அதை இன்றைக்கே நிர்மூலமாக்குங்க. As 2 Corinthians chapter 3 verse 10 verse 3 to 6 says, நாம் பார்க்கலாம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10 to 13 வரை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Paul teaches the church, though we walk in the flesh, நாம் ஒருவேளை மாம்சத்திலே நடக்கிறவர்களாய் இருந்தாலும், but we do not war in the flesh. நாம் மாம்சத்திலே யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல. Because our weapons, our warfare is the spirit. நம்முடைய யுத்தங்கள் ஆவிக்குரிய மன்றங்களிலே உண்டு. It is not fighting physically. அது நம் சரீரத்திலே யுத்தம் செய்கிற ஒரு காரியம் அல்ல. It is those entrenched thoughts deep down in our life that is working against the will of God. நாம் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாய் செயல்படுகிற நம்முடைய சிந்தையிலே இருக்கிறது. And so Paul says you got to pull down, you got to tear them down. அதனால் பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் அந்த அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று. You must dismantle them. அவைகளை நீங்கள் நிர்மூலமாக்க வேண்டும். Until you do that, you cannot see what the cross has done for you and me. நீங்கள் அதை செய்யாத பட்சத்திலே தேவனுடைய சிலுவை உங்களுக்காய் செய்ததை உங்களால் பார்க்க முடியாது. And so I want to leave this question. இந்த ஒரு கேள்வியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Is there an iron chariot sin you need to readdress today? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இந்த இரும்பு ரதத்திற்கு ஒத்த சில பாவங்கள் இருந்தால் அதை இன்றைக்கு அறிக்கை செய்து சரி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Is there an iron chariot sin in your life that you need to readdress it today? இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டு காட்டி சரி செய்யப்பட வேண்டிய இரும்பு ரதத்தின் பாவம் இருக்கிறதா? Let us pray. ஜெபிக்கலாம். Let us all stand in the presence of the Lord. இந்த வேளையில் தேவனுடைய சமூகத்தில் நாம் எழும்பி நிற்போம். This is the time between you and God. இது உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு நேரம். How long are you going to accept? எவ்வளவு காலம் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்க போகிறீர்கள்? How long are you going to tolerate? எவ்வளவு நாட்கள் இதை நீங்கள் ஒத்துக்கொண்டு வலியை அனுபவிக்க போகிறீர்கள்? How long you going to be complacent? எவ்வளவு நாட்கள் ஒத்துக்கொண்டு சமரசத்தோடு வாழ போகிறீர்கள்? Week after week, year after year, you are hearing from here the word of God is preached. இங்கிருந்து தேவனுடைய வார்த்தையை நாட்கள் செல்ல செல்ல வருடங்கள் செல்ல செல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். You are hearing it throughout the week. எல்லா வாரங்களில் எல்லா நாட்களில் கேட்கிறீர்கள். But there is defeat. ஆனாலும் வாழ்க்கையிலே தோல்வி இருக்கிறதே. There are iron chariots. ஆனாலும் இரும்பு ரதங்கள் இருக்கிறதே. And you are fearful from driving them. அவைகளை துரத்திவிட அச்சப்படுகிறவர்களாய் இருக்கிறோமே. But God's word this morning says, இந்த காலைவேளையிலே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, when the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, when the comforter comes, நம்முடைய தேற்றரவாளனாகிய கர்த்தர் வரும்போது, there is power. அப்பொழுது ஒரு வல்லமை உண்டு.
There is authority. அதிலே ஒரு அதிகாரம் உண்டு. There is revelation. ஒரு வெளிப்பாடு உண்டு. There is a revival. நமக்குள்ள எழுப்புதல் உண்டு. There is a rise within you. உங்களுக்குள்ளாய் கர்த்தர் எழுப்புகிற ஒரு அனுபவம் உண்டு. To go and take. எழும்பி சென்று To take what God has promised you. உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளும்படியாக We need to exercise what we believe. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். Until you lay hands over your children. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க கை வைக்காத வரை. Until you lay hands over the things in your life. உங்க வாழ்க்கையில நீங்கள் சில காரியங்களில் செயல்படாத வரை. It is not going to be loose. அது மாறாது. What are you going to do this morning? இந்த காலைவேளையிலே எதை நீங்கள் செய்ய போகிறீர்கள்? How long you are going to be compromised? எவ்வளவு நாட்கள் இதை ஏற்றுக்கொண்டு சமரசத்தோடு வாழப் போகிறீர்கள்? Or are you going to take a bold stand this morning? ஆனால் இந்த காலைவேளையிலே ஒரு திடமான தீர்மானத்தை எடுக்க போகிறீர்களா? God gave a direct command. கர்த்தர் நேரடியாக கட்டளை கொடுத்தார். Drive. துரத்துங்க. Drive. துரத்துங்க. Dismantle. அவைகளை நிர்மூலமாக்குங்க. Pull it down. அவைகளை தகர்த்து போடுங்க. And do not leave them alone. அவைகளை விட்டு வைக்காதீர்கள். And bring it under the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அதை கொண்டு வாருங்கள். Bring it under the blood of Jesus. இயேசுவின் நாமத்தினால் அதை நீங்கள் தகர்த்து போடுங்கள். And you put on the whole armor of God. கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். And this is what God is speaking. இதைத்தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Let this not be information. இது ஒரு அறிவின் காரியமா இருக்க வேண்டாம். This should not be a belief. இது நம்புகிற ஒரு காரியமா இருந்து நிற்க வேண்டாம். This is a commandment given to you to exercise that authority. இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை, இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த. I want to give you few minutes. இப்பொழுது உங்களுக்கு சில நிமிடங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். Make that moment right now. இப்பொழுது அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Surrender it to God. கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். Father, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, for you love your people. உம்முடைய ஜனங்களை நீர் நேசிப்பதினாலே You are here. நீர் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறீர். This morning, Holy Spirit, you have already spoken. ஆவியானவரே, நீர் ஏற்கனவே இந்த காலைவேளையில் பேசி இருக்கிறீர். In line with your word. உம்முடைய வார்த்தையோடு கூட நீர் இசைந்து செயல்படுகிறீர். In line with the word and in line with what you have accomplished on the cross. நீர் உம்முடைய வார்த்தைக்கு ஒத்து சிலுவையிலே எடுத்த ஜெயத்திற்கு ஒத்து we take authority in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். And we refuse to give room for the enemy in the lives of your people. உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருவின் எந்த கிரியைக்கும் ஒப்பு கொடுக்காமல் தடை செய்கிறோம். Every seed of the enemy, எல்லா சத்துருவின் விதைகளும், every lies of the enemy, எல்லா சத்துருவின் பொய்களும், every traps and every kind of deceptive ways of the enemy, எல்லா சத்துருவின் கண்ணிகளும் மாய்மாலத்தின் சிந்தனைகளும், in the name of Jesus we break. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலைவேளையில் நாங்கள் முறித்து போடுகிறோம். We release your people. இப்பொழுது நம்முடைய ஜனங்களை நாங்கள் விடுதலையாக்குகிறோம். In the name of the Father, பிதாவின் நாமத்தினாலே, in the name of the Son, குமாரனுடைய நாமத்தினாலே, in the name of the Holy Ghost, பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே, Lord, I bless your people. உம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். That they will drive the enemy, சத்துருக்களை துரத்துவார்களாக. drive the things that are slowly creeping into their lives. அவர்கள் வாழ்க்கையிலே உட்புகுற நினைக்கிற எல்லா காரியங்களையும் துரத்துவார்களாக. Today it shall happen. இன்றைக்கே அது நடக்கட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். நமக்கு முன்னே இருக்கிற இருப்பு ரதங்கள் என்ன?
உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கும் விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற இருப்பு ரதங்கள் என்ன, இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அதை கொண்டு வாருங்கள். இப்பொழுது முதல், இந்த நேரம் முதல் அந்த இருப்பு ரதங்கள் அங்கு இருக்காது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொத்திக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதிலே கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பரம்பரையாக இருந்து வந்த காரியங்களை நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது. அந்த இருப்புரதங்கள் இன்றோடு ஒழிந்தது என்ற மனநிலை முதலாவது வரக்கத்து கிருபை செய்வராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அந்த வியாதி இந்த வியாதி என்று இனி ஒத்துக்கொள்ளக்கூடாது. நாம் தேவனால் விடுதலையாக்கப்பட்ட ஒரு விடுதலையான மக்கள் என்று விசுவாசிக்க கிருபை செய்வராக. தேவனுடைய வார்த்தையை அதிகாரத்தோடு கைக்கொள்ள கத்த கிருபை செய்வாராக. அப்பொழுது நாம் முழுமையான ஜெயத்தை எடுத்துக்கொள்ள கத்த கிருபை செய்வார். அன்பானவர்களே, எல்லா காரியங்களையும் தேவன் பார்க்கிற விதமாய் நாம் பார்க்க வேண்டும். அந்த காரியங்களை தேவன் சொல்கிற விதமான கையாள கத்த கிருபை செய்வராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அதிகாரத்தை பெற்று எல்லா இருப்பு ரதங்களையும் நாம் மேற்கொள்ள கத்த கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை இப்பொழுது ஆவியானவர் வைக்கிறார். அந்த அதிகாரத்தை கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு முன்னே இருக்கிற இரு பிரதங்கள் இப்பொழுது மறைந்து போக கத்த கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருக்கும் என்று ஆண்டவரே நான் அதை விட்டு விடுவேன். அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது அந்த ரதங்கள் அது தானாய் மறைந்து போகும் என்பானவளே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற கத்த கிருபை செய்வாராக. அப்பொழுது ரதங்கள் அது மறைந்து போகும் என்பானவளே. ஹல்லேலூயா. மனம் திரும்பும் பொழுது அந்த எல்லா ஆவிக்குரிய ஆயுதங்கள் அது தானாய் செயல்படும் என்று பார்த்தோமே. அந்த மனம் திரும்புவது பெரிய கிரியை செய்யும் என்று பார்த்தோமே. அந்த கிரியை கர்த்தர் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார். இனி பிசாசின் கிரியைகளுக்கு கதவை திறந்து வைக்காமல் நான் என்னுடைய வாழ்க்கையில் திறக்கப்பட்ட கதவுகள் சமரசங்கள் எல்லாவற்றையும் மூடி வைப்பேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் கரங்களை தட்டி சோதரிக்கலாம். அந்த வேளையிலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இயேசுவை முழுமையாக தரித்துக் கொள்ளும் பொழுது அரண்கள் அது நிர்மூலமாகும் என்று பார்த்தோமே. இந்த வேளை ஆண்டவரே உம்மை தரித்துக் கொள்ள என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொருப்போ நமக்கு முன்பாக எந்த ரதங்களும் எந்த அரண்களும் காணப்படாமல் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ கர்த்தர் இந்த வேளையிலே அவருடைய அபிஷேகத்தை நம்முடைய மேலே நம் மேலே நிறைவாய் தருவாராக. எல்லா கரங்களை தட்டி ஆவில் நிறைந்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த வேளையிலே பிதாவே இந்த வேளையிலே ஒரு நிர்வாண அபிஷேகத்தை கொடுத்து எல்லா ரதங்களையும் எல்லா அரண்களையும் மேற்கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஒரு விடுதலை உள்ளவளாக நாங்கள் காணப்பட கருவி செய்வதாக. உம்முடைய கரம் கொடுக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் எடுத்ததும் மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக எல்லாரும் சொல்லுமா. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்மை தொடர்ந்து வந்த எல்லா கிரியைகளும் ஒரு முடிவுக்கு வந்தது. விசுவாசிக்கிறீங்களா? இனி அதை குறித்து யோசிக்க வேண்டாம், அதை குறித்து பேச வேண்டாம். நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவளை காணப்படும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. இன்னைக்கு மாலை 6 மணிக்கு எல்லாரும் வாருங்கள். அருமையான ஃபாதர் அவர்களோடு சேர்ந்து ஆராதித்து வார்த்தை கேட்டு பிரயோஜனப்படுவோம். கர்த்தர் நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. எல்லாரும் அழைத்து கொண்டு வாருங்கள். காட் பிளஸ் யூ.